வணக்கம். துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் மட்டுமில்லாது யாரும் 2024ஆம் ஆண்டு நவகிரகங்களின் பார்வையில் இருந்து தப்பிக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமையப் போகின்றன என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ந்து பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருபகவான் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் நிகழவிருக்கின்ற குருபெயர்ச்சியில் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 8இல் மறைந்து அஷ்டம குருவாக இருப்பார். ராசியின் அதிபதியான சுக்கிரனின் மற்றொரு ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் நிற்கப் போகிறார். இது அஷ்டமஸ்தானம் என்பதால் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயம் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவானின் அமைப்பை பார்க்கின்றபோது மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அச்சமின்றி அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருபகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் சனிபகவான் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான இடத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான இடர்பாடுகள் விலகி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிரனுக்கு ராகு பகவான் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராகு 6இலிருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஞானகாரகன் மோட்சகாரகன் கேது பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரயத்தில் இருப்பதால் பல்வேறு விதமான விரய செலவுகள் அதிகரிக்கும். என்றாலும் இந்த 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மை அளிக்கக்கூடிய ஆண்டாக கருதப்படுகிறது. நவகிரகங்களின் பார்வையிலிருந்து மறையவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் 2024ஆம் வருடம் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கின்றபோது இந்த வருடத்தில் குரு புதன் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அதேபோன்று சனியும் வக்கிரகதியில் இந்த வருடத்தில் திரும்புகிறார். ராகுகேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பாக உள்ளது. அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் பதுங்க முடியாதவையாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்க்கின்றபோது உதாரணத்திற்கு ஒருவர் தவறு செய்யும்போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய பணத்தையோ தங்கத்தையோ பொருளையோ எடுக்கும்போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் சிரமப்படுவார். பார்த்தவர்கள் கிட்டே வந்து ஏதேனும் கேட்டால் மேலும் மேலும் ஆத்திரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் தொண்டையை அடைத்து கொண்டு வரும். ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கும். அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைப்பார். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். அதுபோலதான் நம்முடைய வாழ்விலும் பல சமயங்களில் நவகிரகங்களின் பார்வையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாமல் சில சமயங்களில் துன்பமும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று எண்ணினால் துன்பம் மேலும் மேலும் அதிகமாகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மற்ற மேல் அதிகாரிகள் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். ஏனென்றால் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அந்த நபர்கள் உணர்ந்தால் அவர்கள் அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியாது. ஆனால் நாம் என்ன செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்று உணர்ந்து பணியை செய்தால் செய்கின்ற பணி சரியான முறையில் முடியும், தவறு என்பதே ஏற்படாது. அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது. எனவே இது நடக்க வேண்டும் என்ற நிகழ்வு இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். அதே சமயத்தில் கிரக நிலைகளும் நாம் சிக்கலில் விழும்போது நம்மளை தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும். ஏனெனில் ஒரு குழந்தை வழுக்கி விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழப்போவதை நாம் உணர்ந்து அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம். ஆனால் சற்று தூரமாக இருந்தோம் என்றால் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த நிகழ்வை தவிர்க்க முடியாது. அதேபோன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் அமைந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் இருக்கும்போது, ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான சிரமத்தை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இருந்தாலும் நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் கிடைக்கும். ஏனென்றால் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்திலிருந்து குருபெயர்ச்சி நடைபெறுகிறது.
ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு மேஷம் ராசியிலிருந்து விலகி தனது பகை வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். குரு பகவானுக்கு ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார். இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் அவரது சஞ்சார அமைப்புகளும் சில சமயங்களில் அபரிவிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனெனில் குரு நீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஆனால் அவர் பகை மனையில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குருபகவான் அள்ளித்தருவார். மேலும் குருபகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கன்னி ஆகிய ராசிகளில் அதிகமாக கிடைக்கிறது. சனி பார்க்க பாழ் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இது மிகப்பெரிய அளவில் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி இந்த வருடம் முழுவதும் ஆட்சிபலம் பெற்று வலிமையாக கும்பம் மனையில் பயணிக்கிறார். சனி வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார். நவம்பர் 4ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணிப்பார். சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சனியின் நிலையை வைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி மனையிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி மனையான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன. ராகுகேதுக்களின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் ராகுகேதுவால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமைகிறது. செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார். இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைக்கும் அமைப்பாக இருக்கும். மற்ற கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் ஆகிய கிரக நிலைகள் 1லிருந்து 12ஆம் இடம் வரை மாறி அனைத்து ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் அதீத சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. எனவே அதீத விழிப்புணர்வுடன் இருந்தால் பன்மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்பம் எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது துலாம் ராசிக்காரர்களின் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் லோகத்தையும் இந்த வருடம் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறது என்பதை தெளிவாக கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வருமானத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. முன்கோபத்தை தவிர்த்து அனைத்து விதமான பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. ஒரு வேலையை பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்தாலும் கூட அவற்றை செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஆண்டாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. இன்பச் சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்கப்படுகிறது. வேலை ரீதியாக உங்களது அதீத விசுவாசம் உங்களுடைய வேலைக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையும் சலுகையும் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் இந்த வருடம் உருவாக்கி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்பவர்களை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நவகிரகங்களின் பார்வையிலிருந்து அவர்களாலும் தப்பிக்க முடியாது. எனவே நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஆண்டாக மாறும். தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் அச்சமின்றி எல்லா வேலைகளையும் செய்யலாம். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி கிடைக்கப் போகிறது. உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியாக பல்வேறு விதமான தோஷங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. அரசியல் துறை ரீதியாக நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. தேர்தல் வெற்றிகள் மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என செயல்படக்கூடிய உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது. விவசாயம் சார்ந்த துறைகளில் பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்களை செய்து முடிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு.
கல்வி ரீதியாக எந்தவிதமான தடைகளும் இல்லை. பெண்மணிகளுக்கு நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. அஸ்தமத்தில் குரு மறைந்தாலும் கூட இந்த வருடத்தில் நிறைந்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான சங்கடங்கள் நீங்குவதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. நிம்மதியான தூக்கம் எப்போது வரும் என்றால் எந்தவிதமான சிரமமும் இல்லை என்றால் தான் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். அது போன்று நிம்மதியான நித்திரை கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக அமையப்போகிறது. மேலும் இந்த வருடத்தை மிகச்சிறந்த வருடமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த இனிமையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் கிடைக்கும்.